प्रधान मंत्री सुरक्षा बीमा योजना அடுத்து प्रधान मंत्री जीवन ज्योति बीमा योजना அடுத்து अटल पेंशन योजना இதுதான் இது மூணுமே பாத்தீங்கன்னா நிதி பாதுகாப்பு மக்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க. இதுல சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா இப்ப ஏதேனும் எதிர்பாராத வகையில விபத்து ஏற்படுது, அந்த விபத்து காரணமாக அந்த நபர் உயிரிழக்கிறாங்க அல்லது முழு உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விபத்து காப்பீடு வழங்குவதற்காக இந்த சுரக்ஷா பீமா யோஜனா. அடுத்து ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது எந்த ஒரு காரணத்தினாலும் மரணிக்கிறாங்க இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீடு திட்டம். அடுத்து அடல் பென்ஷன் யோஜனா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தனிநபரா ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு 60 வயதை எட்டும் போது பென்ஷன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு இப்போ 10 வருடங்களானது நிறைவடைஞ்சிருக்கு. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 2025 வரைக்கும் 23.6 கோடி பேருக்கு மேல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல. அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 51 கோடிக்கும் மேல பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. அடல் பென்ஷன் யோஜனால 7.6 கோடிக்கும் மேல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல இணையறதுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுல பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இது ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த திட்டம் பத்தி பார்த்தோம்னா எந்த ஒரு காரணத்தினாலும் உயிரிழக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது. அடுத்த சுரக்ஷா பீமா யோஜனா இது விபத்து காப்பீடு திட்டம். ஸோ விபத்துனால மரணிக்கிறாங்க இல்ல முழு உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது. அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவுக்கு பங்களிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கீம்ல நான் இணையறேன்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி நான் 1000 ரூபாயோ ஏதாவது ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கணும். ஒரு 1000 ரூபி பிளான் இருக்கு, 2000 ரூபி இருக்கு, 3000, 4000, 5000 ரூபின்னு சொல்லிட்டு ஒரு 5 பிளான் இருக்கு. அது ஏதாவது நான் ஒன்று சூஸ் பண்றேன். இப்போ 1000 ரூபி பிளானை சூஸ் பண்றேன்னா ஒவ்வொரு மந்த்தும் நான் 1000 ரூபி இந்த ஸ்கீம்ல பிரீமியம் தொகையை செலுத்தணும். கடைசியா நான் 60 வயது அடையும் போது எனக்கு 1000 ரூபி மந்த்லி இன்கம் கிடைக்கும். இல்ல நான் 5000 ரூபியை சூஸ் பண்ணிருக்கேன், பிளான் மந்த்லி 5000 நான் செலுத்துறேன் அப்படின்னா நான் ஓய்வு பெறும்போது எனக்கு அந்த பணமானது கிடைக்கும். ஸோ ஓய்வூதிய திட்டம் இது.